நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு வெய்யோன் அத்தியாயம் 28. ஹஸ்தினபுரியின் கோட்டை முகப்பின் காவல் மாடங்களில் பறந்த கொடிகள் தொலைவில் தெரிந்ததுமே உளக்கிளர்ச்சியுடன் தேர்தட்டில் எழுந்த கர்ணன் இரு கைகளையும் பறக்க விழையும் சிறகுகள் போல் விரித்தான். தேர் விரைவில் அவனது ஆடைகளும் குழலும் எழுந்து பறக்க அவன் பருந்து போல அக்கோட்டை நோக்கி மிதந்து செல்வதாக தோன்றியது. தேரொட்டி திரும்பி, "இன்னும் தொலைவிருக்கிறது அரசே" என்றான். "ஆம், விரைந்து செல்" என்றான் கர்ணன். அவனுக்கு பின்னால் பிரிதொரு தேரில் விரைந்து வந்த சுஜாதன் உரத்த குரலில், "அஸ்தினபுரி, அஸ்தினபுரி" என்று கூவினான். கர்ணன் திரும்பி சிரித்தபடி, "முதன்முறையாக பார்க்கிறாய் போல் உள்ளதே" என்றான். அந்த பகடியை புரிந்து கொள்ளாமல் அவன் கை நீட்டி, "ஆம் மூத்தவரே, முதன்முறையாக என் நகரை விட்டு வெளியேறி இன்னொரு நாட்டுக்கு சென்று திரும்பி வருகிறேன். பிறிது எந்த ஊருக்குள் நுழைவதை விடவும் உள்ளம் கிளர்கிறது. என் நகரம், என் மூதாதையர் நகரம்." கர்ணன் சிரித்தபடி, "மறுமுறையும் என் நகரை விட்டு நீ விலகப் போவதில்லையா?" என்றான். "இவ்வாறு திரும்பி வரும் உவகைக்காகவே இனி ஒவ்வொரு மாதமும் வெளியேறி செல்லலாம் என்று தோன்றுகிறது" என்றான் சுஜாதன். "அஸ்தினபுரியின் கோட்டை ஓர் அன்னை பன்றி போல் இருக்கிறது. நாம் எல்லாம் அதன் பிள்ளைகள்" என்றான். "நல்ல ஒப்புமை. ஆனால் முன்னரே சூதர்கள் பாடிவிட்டார்கள்" என்றான். "பாடிவிட்டார்களா? நான் சொல்லப்போவதை முன்னரே அறிந்த ஞானிகள் அவர்கள்." இருபுறமும் குறுங்கிளை படர் மரங்கள் நிறைவகுத்து பின்னால் சென்றன. சகடங்கள் பட்டு தெரித்த சிறு கூழாங்கற்கள் பின்னால் வந்த தேரின் சகடங்களிலும் குடங்களிலும் பட்டு ஓசை எழுப்பின. குதிரை குளம்படிகளின் தாளம் இருபுறமும் கிளை கோத்து சரிந்திருந்த குறுங்காட்டின் மரங்களுக்குள் இருந்த இருண்ட ஆழத்தில் எதிரொலித்து வந்து சூழ்ந்தது. புலரியின் குளிர் காற்று மெல்லிய நீர்த்துளிகளுடன் வந்து உடலை சிலிர்க்க வைத்தது. அதில் இரவெல்லாம் இலைகள் மூச்சு விட்டமையின் நீராவி இருந்தது. ஹஸ்தினபுரியின் கோட்டை விளிம்புக்கு அப்பால் வானத்தின் உள்ளொளி பரவத் தொடங்கியது. பறவைகள் முகில்கள் மீது ஏறி துழாவின. குறுங்காடுகளுக்குள் துயில் எழுந்த பறவைகள் தேனடையிலிருந்து தேனீக்கள் போல் எழுந்து வானில் சேர்ந்தோசையிட்டு சுழன்று இறங்கி மேலே எழுந்தமைத்தன. தொலைவில் எங்கோ இரு யானைகள் மாறி மாறி பிளிரிக் கொண்டன. சாலையை குறுநரி ஒன்று கடக்க முயன்று ஓசைகளை கேட்டு உடல் குறுக்கி பின்வாங்கியது. ஹஸ்தினபுரியின் கோட்டை மிதந்து அணுகி வந்தது. புலரியின் கோட்டை முகவாயில் திறந்ததும் உள்ளே செல்வதற்காக நின்றிருந்த பொதிக்களங்களின் நீண்ட நிறை சற்று முன்புதான் தலைபுகத் தொடங்கி இருந்தது. வால் நுனி நெளிந்தது. வண்டிக்காரர்கள் சவுக்கை சுழற்ற காளைகள் தலையசைத்தன. வண்டிகள் மணி குலுங்க, குடங்களில் சகடங்கள் அரைபட, உயிர் கொண்டு முனகி இழுபட்டு குழம்புகள் மிதிப்படும் ஓசை சூழ கோட்டையின் திறந்த வாய்க்குள் நுழைந்தன. அத்திரிகள் பெரும் மூச்சு விட்டு பிடரி சிலிர்த்தன. சாலையில் புதுச்சாணியும் சிறுநீரும் கலந்த தழைப்பு மனம் நிறைந்திருந்தது. கோட்டை வாயிலுக்கு மேல் இருபுறமும் எழுந்த காவல் மாடங்களில் ஒன்றின் உச்சியில் இருந்த தொலைநோக்கு காவலன் கர்ணனின் கொடியை கண்டு தன் கையில் இருந்த கொம்பை முழக்க கோட்டை காவல் முகடுகள் அனைத்தும் உயிர் கொண்டன. வலப்பக்கம் இருந்த பெரும் முரசம் விம்மத் தொடங்கியது. கோட்டையின் கொடிமரங்களில் அஸ்தினபுரியின் அமுத கலச கொடிக்கு இரு பக்கமும் முன்னரே இருந்த திருதராஷ்டிரரின் யானை கொடிக்கும் துரியோதனனின் படவரவு கொடிக்கும் துச்சாதனனின் காக கொடிக்கும் அருகே கர்ணனின் யானை சங்கிலி கொடி படபடத்து மேலேறியது. கூடி நின்றவர்கள் அனைவரும் அதை கண்டதுமே கர்ணன் வருவதை உணர்ந்து கொள்ள 8 நெறிகளாக நின்ற பொதி வண்டிகளும் அத்திரிகளும் பால்குடங்கள் ஏந்திய ஆயர் சிறு சாகாடுகளும் காவலர் புறவி நெறிகளும் பரபரப்பு கொண்டன. கர்ணன் அணுகுவதற்குள்ளாகவே கோட்டை முகப்பெங்கும் வாழ்த்தொலிகள் பெருகி சூழ்ந்தன. "வெய்யோன் திருமகன் வாழ்க! வரனுரல் அறியா வார் தடக்கை வாழ்க! செந்திரு பொலிந்த செய்யோன் வாழ்க! மாமுனிவர் தொழும் மணிமுடியன் வாழ்க! அவன் பொற்கவசமும் மணி குண்டலங்களும் வாழ்க!" என்று குரல்கள் எழுந்து அலைந்த காற்றில் பட்டு திரை என நெளிந்தன. இருபுறமும் சகடங்கள் விலகி வழிவிட நடுவே கர்ணனின் தேர் நுழைந்ததும் அவ்வாழ்த்தோசை பெருகி கோட்டைகளில் அரைப்பட்டு திரும்பி வந்தது. "கோட்டையே வாழ்த்துகிறது போல் உள்ளது மூத்தவரே" என்று சுஜாதன் கூவினான். தேர்தட்டில் நிற்க அவனால் முடியவில்லை. இரு கைகளையும் விரித்து குதித்து, "வாழ்க,
அங்க நாட்டரசர் வாழ்க, கௌரவ மூத்தோன் வாழ்க என்று கூவினான். கர்ணன் திரும்பி, மூடா, நீ இளவரசன், நீ அவ்வண்ணம் வாழ்த்துரைக்கலாகாது என்றான். வாழ்த்துரைப்பேன், நான் இளவரசன் அல்ல, அஸ்தினபுரியின் குடிகளில் ஒருவன் என்று கூவிய சுஜாதன் மேலும் பேரொலியுடன், மூத்தவர் வாழ்க, அங்க நாட்டரசர் வாழ்க, கர்ணன் வாழ்க என்றான். கர்ணன் சலிப்புடன் தலையசைத்தபடி திரும்பிக் கொண்டான். சுஜாதன் சாலையோரமாக நின்றவர்களை நோக்கி கை வீசி, அங்கமாளும் அரசர் வாழ்க, கலிங்கம் கொண்ட காவலன் வாழ்க என்று கூவி மேலும் கூவும்படி அவர்களிடம் கை காட்டி துள்ளி குதித்தான். கோட்டையில் இருந்த முதன்மை காவலர் பத்ரசேனர் 7 படை வீரர்களுடன் வரவேற்கும் பொருட்டு வெண்புறவிகளில் ஏறி அவனை நோக்கி வந்தார். அஸ்தினபுரியின் அமுத கலச கொடி ஏந்தி முதலில் வந்த வீரன் கர்ணனின் தேரை அணுகியதும் நின்று கொடியை மண்ணோக்கி தாழ்த்தி தலை வணங்கி உரத்த குரலில், அங்க நாட்டு அரசை அஸ்தினபுரி வணங்கி வரவேற்கிறது என்றான். கர்ணன் தலை வணங்க பின்னால் வந்த 2 வீரர்களும் கொம்புகளை முழக்கி அவனுக்கு வரவேற்பளித்தனர். பத்ரசேனர், தங்கள் வருகை நகரை மகிழ்விக்கிறது, தங்களை இந்நகரின் கொடிகள் வாழ்த்துரைக்கின்றன என்றார். இருபுறமும் அஸ்தினபுரியின் வீரர்கள் புறவிகளில் பெருநடையிட்டு வர கர்ணனின் தேர் அஸ்தினபுரியின் கோட்டைக்குள் நுழைந்தது. கோட்டை வீரர் அனைவரும் இருபுறமும் செறிந்து சிறு உப்பரிகைகளிலும் காவல் மாடங்களிலும் நெறித்து முண்டியடித்தனர். கைவீசி துள்ளி உரத்த குரலில் அவனை வாழ்த்தி ஆர்ப்பரித்தனர். மேலாடைகளை வீசியும் படைக்கலங்களை தூக்கி எறிந்து பற்றியும் களி கூத்தாடினர். அவன் நகருக்குள் நுழைந்ததும் பெரும் முரசின் ஒலியாலேயே அவன் வருகையை அறிந்து கொண்டிருந்த நகர் மக்கள் சாலையின் 2 புறங்களிலும் கூடி அவனை வாழ்த்தி கூவினர். கதிர்முகம் கொண்ட காவலன் வாழ்க, வெய்யோன் மைந்தன் வாழ்க, வெற்றி திரு அமைந்த வில்லவன் வாழ்க, கொள்வதறியா கொடையன் வாழ்க, வெல்வோர் இல்லா வெம்மையன் வாழ்க. வாழ்த்தொலிகளும் 2 புறம் இருந்து அள்ளி வீசப்பட்ட மலர்களும் செம்மஞ்சள் அரிசியும் கலந்து உருவான மங்கள திரை ஒன்றை உடலால் கிழித்தபடி கர்ணன் முன் சென்றான். சுஜாதன் தேரை அருகே செலுத்தி திரும்பி கைவீசி பற்கள் ஒளிர கூச்சலிட்டான். இந்நகரில் இத்தனை பெரிய வரவேற்பு எவருக்கும் அளிக்கப்படுவதில்லை மூத்தவரே, அரசர் கூட அடுத்தபடியாகவே மகிழ்ந்து ஏற்கப்படுகிறார். கர்ணன், அது என் நல்லூர் இளவளே என்றான். 2 புறமும் நோக்கி மூத்தவரையும் முதுபெண்டிரையும் தலை வணங்கியும் இளையோரை நோக்கி புன்னகைத்து கைவீசியும் தேரில் சென்றான். எதிரே உப்பருகை ஒன்றில் செறிந்து நின்ற முதியவர்களில் ஒருத்தி கை சுட்டி, பொற்கவசம், பொலிமணி குண்டலம் என்றாள். அனைத்து விழிகளிலும் கண்ணீரும் பேருவகையும் நிறைந்திருந்தன. மார்பணி கவசம், மணியொளி குண்டலங்கள், மண்ணில் இறங்கிய கதிரவன் மைந்தன், தெய்வங்களே, விரிவான் போதாதென்று வெளிகொண்டு மானுடனாக வந்தீர்கள். ஒரு முதியவர், வீதியில் குல தெய்வம் எழுந்தது போல் என்று கைவீசி கூவினார். அத்தனை பேரும் களியுவகையில் தெய்வம் எழுந்தவர்கள் போல் இருந்தனர். வெய்யோனொளி அவன் மேனியில் விரி சோதியில் மறைய கண்டேன். மையோ மரகதமோ மழை முகிலோ, ஐயோ இவன் உடல் என நின்று கழுழ்ந்தேன். சாலை முகப்பில் நின்ற இளம் சூதன் மேலும் பாடினான். அருணன் ஓட்டும் தேரில் நாளவன் எழுகின்றான். இதோ ஒரு மானுடன் உடலொளியால் ஒளி கொள்கின்றது காலை, பொலிவுற்றன நமது பொல்லென்ற தெருக்கள். அவனும் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தான். நாட்டோரே, நலத்தோரே, கேளுங்கள் இதை. அவன் நகர் நுழைந்த நாள் கருக்கிருட்டுக்கு முன்னரே எழுந்தது கதிர். கண்ணில்லாத இளம் சூதன் அவன் கவச குண்டலங்களை கண்டான். அவன் காலடி பட்ட இடங்களில் மலர்கள் விரிந்தன. அவன் நிழல் கொண்டு சுனைகள் ஒளி கொண்டன. அரண்மனையின் உள்கோட்டை அருகே தேர்கள் நின்றபோது கர்ணன் இயல்பாக திரும்பி பார்க்க சுஜாதன் அழுது கொண்டிருந்தான். என்ன இளையோனே, என்ன ஆயிற்று என்றான் கர்ணன். மூத்தவரே, நாங்கள் எளியவர்கள், எங்கள் தந்தையைப் போலவே எங்கோ ஒரு விழியின்மை கொண்டவர்கள். இத்தனை எளிய மைந்தர் எல்லாம் நோக்கும் அந்த மணி குண்டலங்களையும் பொற்கவசத்தையும் நாங்கள் காணக்கூடவில்லை. எங்கள் விழியின்மையால் மிகையென ஏதும் செய்து தங்கள் மாண்புக்கு பிழை ஏற்றுவோம் என்றால் எங்களை பொறுத்தருள்க. மூடா என்று கர்ணன் கையோங்கினான். சோதர் பாடல்களால் ஆனது இப்பொது மக்களின் உள்ளம். மக்களின் மிகையுணர்ச்சி பெருக்க அத்தனை அரசர்களாலும் உருவாக்கி நிலை நிறுத்தப்படுகிறது. அரியணை அதன் மேல்தான் அமைந்துள்ளது. நீ அரசன், அவர்களில் ஒருவராக நின்று அவ்வுணர்ச்சிகளை நம்ப வேண்டியவன் அல்ல.
சுஜாதன் விசும்பினான். நீ என் இளவல். நாளை உன்னை பற்றியும் இதை போலவே புகழ் மொழிகள் எடுப்பார்கள். அதை நீயே நம்பத் தொடங்கினால் அங்கே உன் அழிவு தொடங்குகிறது என்றான் கர்ணன். மன்னனை மக்கள் தெய்வம் என எண்ண வேண்டும். அவனோ தன்னை மானுடன் என்றே கொள்ள வேண்டும் என்பது நூல் நெறி. இல்லை மூத்தவரே, அத்தனை விழிகளையும் மாறி மாறி நோக்கி கொண்டிருந்தேன். அவ்விழிகளில் ஒன்றை சில கணங்கள் பெற்றால் அந்த பொற்கவசத்தையும் குண்டலத்தையும் நான் பார்த்திருப்பேன் என்று எண்ணினேன். சின்னஞ்சிறுவனாக உங்கள் கால்களை பற்றி என்னை உங்கள் தோள்களில் தூக்க வேண்டுமென்று எண்ணியதெல்லாம் எனக்கு நினைவு உள்ளது. அன்று பெற்ற அணுக்கத்தால் தான் உங்களை அறியாதிருக்கிறேனா என்றான் சுஜாதன். கர்ணன் கனிந்து, மூடா, உன்னை விட என்னை அறிந்தவர் யாருளார்? சுஜாதன் அழுகை நிறைந்த உதடுகளை இறுக்கியபடி பார்வையை திருப்பிக் கொண்டான். கோட்டை முகப்பில் நின்றிருந்த சிற்றமைச்சர் ஸ்ரீகரர் இரு காவலர் தலைவர்கள் துணைவர வந்து அவனுக்கு தலை வணங்கி, வருக அங்கநாட்டரசே, தங்களுக்கு முழுமை படையணி அமைத்து வரவேற்பளிக்க வேண்டும் என்று அரசரின் ஆணை என்றார். கர்ணன், என்ன இதெல்லாம் என்றான். இங்கிருந்து செல்கையில் தாங்கள் எங்கள் குடி மூத்தவர், திரும்பி வருகையில் அங்கநாட்டின் அரசர் என்றார் அமைச்சர். கர்ணன் நகைத்து, இங்கிருந்து செல்லும் போது நீங்கள் அமைச்சர் கனகரின் மைந்தர், திரும்பி வரும்போது கோட்டை காவல் சிற்றமைச்சர் இல்லையா என்றான். ஸ்ரீகரர் இயல்படைந்து உறக்க நகைத்து, ஆமாம், இப்போது நான் மார்பாரமும் தலையணையும் சூடும் அமைச்சர். என்னாலே அதை அவ்வப்போது நம்ப முடியவில்லை மூத்தவரே என்று தலை வணங்கி, என்னை வாழ்த்துங்கள் மூத்தவரே என்றார். கர்ணன் அவர் தோளை பற்றி இழுத்து உலுக்கி, என் அறைக்கு வாரும், அந்த தலைப்பாகையை எடுத்து வீசி தலையில் ஒரு அறை விடுகிறேன், அதுதான் என் வாழ்த்து என்றான். அது என் நல்லுள், தங்கள் அடிகளை வாங்கித்தான் நான் வளர்ந்தேன் என்ற பின் திரும்பி, இவர்கள் படைத்தலைவர்கள், இவர்களை தெரிகிறதா என்றார் ஸ்ரீகரர். கர்ணன், ஆம், இவன் படைத்தலைவன் வஜ்ரசேனரின் மைந்தன் அல்லவா என்றான். உக்ரசேனன், வளர்ந்து விட்டாய். உக்ரசேனன், என்னை முன்பு போல் நாசிகன் என்றே அழையுங்கள் என்றான். கர்ணன் அவன் மூக்கை பற்றி இழுத்து அருகே கொண்டு வந்து தன் 7 கரங்களால் அவன் தோளை வளைத்து உடலுடன் சேர்த்து கொண்டான். சிறுவயதில் இவன் மூக்கை பற்றி இழுக்காமல் ஒரு நாள் கூட சென்றதில்லை என்றான். இவன் தாய் கருவுற்றிருக்கையில் பறவைக்கரசர் ஆலயத்தில் அன்றாடம் வழிபட்டாள் என்பது சூதர் மொழி. இன்னொரு படைத்தலைவன் என்னை நீங்கள் காலகன் என்று அழைப்பதுண்டு என்றான். கர்ணன் நகைத்து, ஆம், ஆனால் 1.5 வருடங்களில் உனது கரிய நிறம் சற்று மட்டுப்பட்டிருக்கிறது என்றான். அமைச்சர் சிரித்து, மட்டுப்பட்டிருக்கும், ஏனெனில் இவனது துணைவி பொன்னிறம் கொண்டவள். இரும்பையும் பொன்னையும் உரசினால் இரும்பு சற்று ஒளி கொள்ளும் அல்லவா என்றார். கர்ணன், துணைவி சற்று கருமை கொண்டிருக்கிறாளா என்றான். அவர் நகைத்து, கருவுற்றிருக்கிறாள் என்றார். நன்று, இளைய காலகன் ஒருவன் மண்ணுக்கு வரட்டும் என்றான் கர்ணன். அவர்கள் மூவருமே கர்ணனின் உடலுடன் ஒட்டி கொண்டு நிற்க விழைந்தனர். இருவர் தோளில் கைகளை அவன் போட்டு கொண்டதும் அமைச்சர் அவன் கை விரல்களை தன் கைகளால் பற்றி கொண்டு, வருக, அரண்மனை சித்தமாக உள்ளது மூத்தவரே என்றார். ஆம், வரிசை முறைமைகளை ஏற்றாக வேண்டும் என்றான் சுஜாதன். எனக்காகவும் வாள்கள் எழுந்தமைய போகின்றன. பேசியபடியே அவன் மிக இயல்பாக நாசிகனின் மேலிருந்த கையை விலக்கி தன்மேல் போட்டு கொண்டான். அரண்மனையில் விரிந்த முகமுற்றத்தில் 12 நீள்நிறைகளாக படைக்கலங்களை ஏந்திய அணி வீரர்கள் சீர்கொண்டு நின்றனர். நன்கு தீட்டப்பட்ட வாள்களும் வேல் முனைகளும் புலராத காலை ஒளியில் நீர் துளிகள் போல் ஒளிவிட்டன. கர்ணன் முற்றத்தை நோக்கி நடக்க தொடங்கியதும் முகப்பிலிருந்த முரசேந்திகளும் முழவு கூவிகளும் முறை இசை எழுப்ப படை வீரர்களின் நிறை 1000 காலட்டை போல சீராக நடந்து முன்னால் வந்தது. ஒவ்வொரு நிரையிலும் 18 வீரர்கள் இருந்தனர். முரசு எழுந்து உச்சிக்கு சென்று அமைய அவர்கள் தங்கள் படைக்கலங்களை மண் நோக்கி தாழ்த்தி கர்ணனை வணங்கினர். முன்னிரை தலைமையாக வந்த படை நிமித்திகன், அங்கு நாட்டரசை, அஸ்தினபுரியின் முதன்மை படை தலைவரை தலை வணங்கி வரவேற்கிறது படை, வெல்க 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 என்றான். படை ஒரே குரலில் வெற்றி பொலிக என்றது. அவர்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி புன்னகைத்தபடி கர்ணன் நடுவே நடந்து சென்றான். பெரும்பாலானவர்கள் அவனை தனிப்பட்ட முறையில் அறிந்திருந்தனர். ஒவ்வொரு வெளியை சந்திக்கும் போதும் அவன் புன்னகையால் நலம் உசாவ,
அவர்கள் தங்கள் உவகையை அறிவித்தனர். அரண்மனை படிகளில் ஏறும்போது நாசிகனும் காலகனும் தலை வணங்கி, தாங்கள் ஓய்விடுங்கள் மூத்தவரே, தாங்கள் ஆணையிட்டால் மாலை தங்கள் அறைக்கு வந்து சில கணங்கள் சொல்லாட விழைகிறோம் என்றனர். இதற்கென்ன ஒப்புதல்? எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் வரலாம் என்ற பின் கர்ணன் காலகனிடம், அடே கரியவனே, உன் துணைவியை அழைத்து கொண்டு வா என்றான். அதற்காகத்தான் நான் கேட்டேன் என்றான் காலகன். நான் எப்போதும் தங்களை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறேன் என அவளுக்கு வியப்பு. தங்களை பார்த்ததே இல்லை அவள். ஆகவே சற்று அச்சமும் கொண்டிருக்கிறாள். ஒரு முறை வந்து பார். அச்சமே தேவையில்லை. மலர்களில் மிக மென்மையானது கூட கதிரவனுக்கு முகம் காட்டவே முண்டியடிக்கிறது என்றேன். கர்ணன், சோதர் சொல் உன்னுள்ளும் புகுந்துவிட்டது. இப்படியே போனால் நானே எனக்கு வாழ்த்துரை கூவத் தொடங்கி விடுவேன் என அஞ்சுகிறேன். காலகன், அப்படி இல்லை அரசே, அவர்கள் என்ன அத்தனை பேரையுமா பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றான். நாசிகன், எனக்கும் பெண் பார்த்திருக்கிறார்கள் மூத்தவரே என்றான். உனக்கா? இன்னமும் மீசையே முளைக்கவில்லையே என்றான். அதற்கென்ன, இதோ ஸ்ரீகரர் இருக்கிறார். இப்பிறப்பில் இவருக்கு மீசை என்னும் அணி இல்லை என்பது தெளிவு. மனம் கொண்டாரே என்றான் நாசிகன். மூடா, அந்தனருக்கு பாயில் எழுந்தமர்கையிலேயே மனம் பேசி விடுவார்கள் என்றான் சுஜாதன். மீசை நன்கு முளைத்த பின்னும் நான் இன்னும் மனம் புரிந்து கொள்ளவில்லை. அதை நான் உன் தமையனிடம் சொல்கிறேன் என்றான் கர்ணன். நாசிகன், என் துணைவி சுதுத்திரியின் கரையை சார்ந்தவள். அங்கு ஊர் காவல் செய்யும் சத்திரிய குடியாகிய பஞ்சதண்டத்தில் பிறந்தவள். மீனுணவை சமைப்பதில் திறன் கொண்டவள் என்கிறார்கள் என்றான். பிறகென்ன, கங்கை கரையிலேயே உனக்கு ஒரு காவல் மாடம் அமைக்க வேண்டியதுதான் என்ற பின் கர்ணன் அவன் முன்மயிரை பிடித்து தலையை 4-5 முறை உலுக்கிவிட்டு உள்ளே சென்றான். சுஜாதன் அவன் பின்னால் ஏறி வந்து, மூத்தவரே, நான் அந்த முகங்களையே எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அஸ்தினபுரியில் தங்கள் கவச குண்டலங்களை காணாத ஒரு விழி கூட இல்லை என்றான். உளராதே என்றான் கர்ணன். ஆம், நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு விழியும் உங்களை பார்த்ததுமே ஒளி கொள்கின்றன என்றார் ஸ்ரீகரர். உண்மையிலேயே படை வீரர்கள் தங்கள் கவச குண்டலங்களை பார்த்ததாக சொல்கிறார்கள். கர்ணன் புன்னகை பூத்தபடி, அது நன்று என்றான். அமைச்சர் கனகர் அமைச்சு மாளிகை முகப்பிலிருந்து அவனை நோக்கி விரைந்து வந்து தலை வணங்கி, பேரமைச்சர் விதுரர் தங்களுக்காக காத்திருக்கிறார் அங்கநாட்டரசே என்றார். கர்ணன், ஆம், நான் முதலில் அவரை சந்தித்து வாழ்த்து பெற்ற பின்னரே ஓய்வெடுக்க வேண்டும் என்றான். தாங்கள் முன்புலரியில் வரக்கூடும் என்று கருக்கிரட்டுக்கு முன்னாலேயே வந்து அமர்ந்திருக்கிறார் என்றார் கனகர். நான் வரும் செய்தியை பறவை தூதாக அனுப்பினேனே. கனகர், ஆம், வந்தது. பின்புலரியில்தான் வருவீர்கள் என்று உறுதியாக தெரியவும் செய்தது. ஆனால் அவரால் அங்கு தன் அறையில் இருக்க முடியவில்லை என்றார். பேசியபடியே அவர் மகனை நோக்கி முறைக்க அவர் உடல் குன்று தலை தாழ்த்தி பின்வாங்கி முற்றத்திற்கு சென்றார். கர்ணன் இடைநாழியில் நடந்து 2 பெரும் தூண்களால் தாங்கப்பட்ட அமைச்சு மாளிகையின் முகப்புக்கு சென்றான். அலுவல் கூடத்திற்குள் பீதர்களின் பளிங்கு உருளைக்குள் நெய் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. செவ்வொளி மரக்கூரையில் அலைகளை உருவாக்கி கொண்டிருந்தது. சுவர்களில் நிழல்கள் நடனமிட்டன. கூடத்தில் அனைத்து இருக்கைகளும் ஒழிந்து கிடந்தன. ஒரு பீடத்தில் மட்டும் கனகரின் பட்டுச்சால்வை பாம்பு சட்டை போல பளபளத்து கிடந்தது. தன் பீடத்தில் அமர்ந்து சுவடி ஒன்றை பார்த்து கொண்டிருந்த விதுரர் நிமிர்ந்து அவனை நோக்கி அளவாக புன்னகைத்தார். அவனுடைய காலடிகளை அவர் முன்னரே கேட்டுவிட்டார் என்றும் இயல்பான தோற்றத்துக்காக சுவடிகளில் விழியோட்டுகிறார் என்றும் உணர்ந்தபோது அவன் புன்னகைத்தான். அருகே சென்று குனிந்து விதுரரின் கால்களை வணங்கி, வாழ்த்துங்கள் மூத்தவரே என்றான். வெற்றியும் புகழும் சூழ்வதாக என்று தாழ்ந்த குரலில் இயல்பாக வாழ்த்திய விதுரர் பீடத்தை அமைக்கும்படி விழிகளால் கனகரிடம் சொன்னார். கனகர் சற்று இழுத்து போட்ட பெரிய பீடத்தில் அமர்ந்து கைகளை கட்டியபடி, அஸ்தினபுரிக்கு மேல்வது நிறைவளிக்கிறது. இங்கு நீரில் மீன் போல உணர்கிறேன் என்றான் கர்ணன். நீங்கள் இல்லாததை ஒவ்வொரு கணமும் நான் உணர்ந்தேன் என்றார் விதுரர். ஆனால் இங்குள்ளதைப் போலவே ஒவ்வொரு நாளும் தோன்றிக் கொண்டும் இருந்தது என்ற பின், கலிங்க நாட்டரசியும் மூத்த அரசியும் கருவுற்றிருக்கிறார்கள் என்று செய்தி வந்தது. இருவரும் சேர்ந்தே கருவுறுவது ஒரு நல்லூழ். நன்று சூழ்க என்றார்.
அச்சொற்களில் இருந்து அனைத்தையும் அவர் அறிந்திருப்பதை உணர்ந்த கர்ணன், முறைப்படி செய்ய வேண்டியதை செய்துவிட்டுத்தான் வந்தேன் என்றான். அது நன்று. ஆற்ற வேண்டிய அனைத்தையும் ஆற்றுக. ஆற்றுவனவற்றிலிருந்து விலகியும் நிற்க. அதுவே அரசர் வழி என்றார். கர்ணன், அதைத்தான் செய்தேன் மூத்தவரே. அங்கு அனைத்தும் முறைப்படி நிகழ ஹரிதர் ஒருவரே போதும் என்றான். ஆம், அவர் திறனுடைய அந்தனர். தன்னை முழுதேற்கும் அந்தனரை பெற்ற அரசன் தோற்பதில்லை என்றார். இடைநாழியில் இடைமிக்க காலடியோசை கேட்டது. அது யார் என்று உடனே உணர்ந்து கொண்டு கர்ணன் எழுந்தான். பேரோசையுடன் கதவை தள்ளி திறந்தபடி துரியோதனன் ஓடி வந்து விட்டீரா? நான் மேலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன் என்றபடி இரு கைகளையும் விரித்து அவன் தோள்களை அள்ளி தன் நெஞ்சோடு சேர்த்து கொண்டான். தழுவும் மலைப்பாம்பு போல அவன் தசைகள் இறுக கர்ணனின் உடல் நெறிப்பட்டது. இருவரின் பெருமூச்சுகளும் விம்மல்களும் கலந்து ஒலித்தன. ஒன்றையொன்று விழுங்க முயலும் இரு நாகங்கள். பிடியை சற்று விட்டு முகம் தூக்கி, 1.5 வருடங்கள் நான் என்று சொல்ல வந்ததுமே குரல் உடைய விழிகள் நிறைந்து கன்னத்தில் வழிய துரியோதனன் அழத் தொடங்கினான். என்ன இது? அரசே, நீங்கள் என் நாட்டுக்கு அரசர் என்ற போது கர்ணனின் குரலும் குழறியது. துச்சாதனன் துரியோதனனை தொடர்ந்து உள்ளே வந்து கண்களில் இருந்து நீர் வழிய சுவரோரம் தயங்கி நின்றான். அவனுக்கு பின்னால் வந்த துச்சலன் கண்ணீருடன் நெஞ்சில் கை வைத்து நின்றான். துச்சகனும் ஜலகந்தகனும் சமனும் விந்தனும் அணுவிந்தனும் சித்திரனும் சத்வனும் சலனும் கண்ணீர் ஒழியும் விழிகளுடன் அறைக்குள் வர அறையே அவர்களின் உடல் கருமையால் இருள் கொண்டது. விதுரர் எழுந்து புன்னகையுடன், இனி அங்கர் இங்கிருந்து விலக வேண்டியதில்லை என்றார். இல்லை, இனி அவர் எங்கும் செல்ல போவதில்லை. நான் இருக்கும் காலமெல்லாம் என் அருகேதான் இருப்பார் என்றான் துரியோதனன். நான் முடிவு செய்துவிட்டேன். இனி மறு எண்ணமே இல்லை. கர்ணன் தன் மேலாடையால் கண்களை துடைத்தபடி ஆம் என்றான். அங்கு எப்படி இருந்தீர்கள்? இங்கு ஒரு நாளும் நான் நிறைவாக உணரவில்லை. ஆனால் அங்கு ஒரு அரசனுக்குரிய குடையும் கோலும் என அமர்ந்திருக்கும் உங்களை இங்கு அழைக்கக்கூடாது என்று இருந்தேன். இப்போது ஒரு தருணம் வந்தது. அது நற்தருணம் என்று எண்ணிய பிறகு என்னால் உங்களை அழைக்காமல் இருக்க இயலவில்லை என்றான் துரியோதனன். இங்கு வரவேண்டும் என்று எண்ணாத ஒரு நாளும் எனக்கு இல்லை சுயோதனரே என்றான் கர்ணன். ஆனால் என்னை நம்பி அளிக்கப்பட்ட அப்பொறுப்பை முழுமை செய்யாது வரக்கூடாது என்று எண்ணினேன். இருவரும் அச்சொற்களின் வழியாக உள்ளத்தின் விம்மலை கடந்து சென்றனர். ஆனால் தங்கள் முகம் முழுக்க நனைந்திருந்த விழிநீரை துடைக்கவோ மறைக்கவோ முயலவில்லை. கர்ணன் விழி தூக்கி துச்சாதனனை பார்த்து, இளையோனே, மேலும் வளர்ந்து விட்டாய் என்றான். துச்சாதனன் இடைக்காலடிகள் ஒலிக்க ஓடி வந்து முழந்தாளிட்டு தன் நெற்றியை கர்ணனின் கால்களில் வைத்தான். அருளுங்கள் மூத்தவரே, இனி ஒரு முறை தங்களை பிரியக்கூடாதென்று வாழ்த்துரை சொல்லுங்கள். கர்ணன் மீண்டும் விம்மி அழுதபடி குனிந்து அவன் தோள்களை பற்றி தன் நெஞ்சோடு அணைத்தான். என்ன இது? அரக்கர்கள் போல் இருக்கிறீர்கள். இதுதானா உங்கள் ஆண்மை என்றான் கர்ணன் கண்ணீருடன் சிரித்தபடி. துச்சலன் வந்து கர்ணனின் முன் மடிந்து நெற்றியால் அவன் காலை தொட்டு விசும்பி அழுதான். கர்ணன் அவனை குனிந்து தூக்கி மார்போடு அணைக்க கரிய நதி அலை பெருகி வருவது போல் கௌரவர்கள் ஒவ்வொருவராக அருகே வந்து அவனை சூழ்ந்தனர். அனைவரும் சிறு விம்மலோசையுடன் அழுது கொண்டிருந்தனர். கர்ணன், போதும், இனிமேல் இங்கிருந்தால் நான் சிறு மழலையைப் போல் அழத் தொடங்கி விடுவேன். அரசே, அன்பிலூறும் விழி நீரை விட தூயதென்று ஏதுமில்லை. தெய்வங்களுக்கு அளிப்பதற்கு அதைவிட பெரிய காணிக்கையும் இல்லை. வெய்யோன் 28வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.